அன்புக்குரியவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாள் உயிர் தெழுந்த நாள், வாரத்தின் முதல் நாள். இது ஒரு மனமகிழ்ச்சிக்குரிய நல்ல நாள். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 27 4வது வார்த்தை, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அவருக்கு எத்தனையோ விதமான செல்வ செழிப்பான நல்ல இடங்கள் உண்டு, அரண்மனைகள் உண்டு, தங்குவதற்கு ஏற்ற நல்ல வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மனிதன் தான் தாவீது, நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய வாஞ்ச விருப்பம் எல்லாம், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதுதான் என் விருப்பம் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு இவர் போகிறார், அங்கே தங்கி இருக்கணும்னு விரும்புகிறாராம். எதற்காக ஆலயத்துக்கு போகிறாராம், அங்கே தங்கி இருப்பாராம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி. ஆலயத்திற்கு நாம் எதற்கு போகிறோம் என்றால், அங்கே தேவ மகிமையை பார்ப்பதற்காக நாம் செல்ல வேண்டும். அதே போல அங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. எதை குறித்த ஆராய்ச்சி அப்படின்னா, அந்த கட்டடத்தை குறித்தான ஆராய்ச்சி அல்ல, அங்கே சொல்லப்படுகிறதான கர்த்தருடைய வார்த்தையை குறித்தான ஒரு தியானம், அந்த வார்த்தையை குறித்தான யோசனை, அந்த வார்த்தை குறித்தான ஒரு சிந்தனை தியானம். இப்படிப்பட்டதான காரியத்திற்காக நான் ஆலயத்தில் தங்கி இருக்கிறதை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்றாரு, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படிங்கிறார். அப்போ நான் ஆலயத்துல உயிருள்ள வரைக்கும் நான் தங்கி இருக்கணும். எதற்காக? நான் அவருடைய மகிமையை அனுதினமும் பார்க்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றதான நோக்கத்தோடு தான் இந்த காரியத்தை எழுதுகிறார். ஆகவே இன்றைக்கும் அருமையான தெய்வ ஜனமே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் புறப்படுங்கள், ஆலயத்துக்கு செல்லுங்கள். எதற்காக செல்கிறேன் என்றதான நோக்கம் நமக்கு முதலாவது ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும். எதற்காக? கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய வல்லமை அங்கே ருசித்து பார்க்கணும். அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் ரெடியா ஆயத்தமா இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக ஆயத்தமா இருக்குது. அதை பெற்றுக்கொள்ள போங்க. எந்த விதத்திலும் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முதலாவது தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்க வேண்டும் என்றதான ஒரு தெய்வீக உணர்வுக்குள்ள வாங்க. எந்த சாக்கு போக்கும் சொல்லாதபடி, நான் இந்த நாள் கர்த்தருடைய நாளாக, கர்த்தரை ஆராதிக்கிற நாளாக நான் இதை அனுசரிப்பேன் என்று சொல்லி குடும்பமாக போங்க. அங்கே தேவ மகிமையையும் தேவ வார்த்தையின் மீதான ஒரு ஈர்ப்பையும் ஒரு தியானத்தையும் அங்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடித்தளம் போடக்கூடியதான நாள். தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாதீங்க, தவற விடாதீங்க. ஆலயத்துக்கு குடும்பமாக சென்று குடும்பமாக ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமாக வீடு திரும்புங்கள். கர்த்தருடைய நாமங்கள் வாழ்வில் மகிமைப்படுவதா நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, ஆண்டவரே, அவ்வளவு பெரியதான ராஜாவாகிய தாவீது ஆலயத்தில் தங்கி இருக்கிறாராம். அதுதான் அவருடைய விருப்பம் என்று கேட்கிறார். எதற்காகவும்? ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துல கர்த்தாவே உங்க மகிமையும், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமை இருக்கிறது, வெளிப்படுகிறது. அதை ஆராய்ச்சி செய்வதற்காக போகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று அந்த நல்ல காரியத்தை, நல்ல அனுபவத்தை பெற்று மகிழ்ச்சியாய் திரும்பி வருவார்களாக. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாள், மன மகிழ்ச்சி நாள், விடுதலை நாள், வெற்றி நாளாக அமைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.